பிரச்சனை இருக்கிறதுனால சண்டை போட்டதுனால என்னால் படத்தில் செயல்பட முடியல. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நான் இது பண்ணும்போது தான் ஒரு அன்பர் வந்து ஐயாவுடைய பகவத் பாதை என்ற ஒரு மாதவியை கொடுத்தார். அப்போ தான் எனக்கு ஐயாவுடைய அந்த மாதவியை மூலம் அவர் என்ன சொல்கிறார், என்ன இதுன்னு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார். அவர் சொன்னதை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கு அவர் சொன்னது ஒரு பிடிமானம் ஏற்படும். பிடிமானம்னா இப்போ கோபம் ஐயா சொன்னார், கோபம்ன்றது அகம் சார்ந்தது. அது அந்த உணர்வுகள் இயக்கத்தை ஐயா வந்து நம்ம புரிய வச்சுட்டாரு. உணர்வுன்றது நம்ம இயல்புக்கு ஏற்ற மாதிரியும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் கண்டிப்பாக ஏற்படும். நமக்கு இயல்புக்கு மாறான நம்ம விருப்பப்படுற உணர்வுகளை நமக்குள்ளே ஏற்படாது. நமக்கு இயல்பான உணர்வுகள் தான் ஏற்படும். நம்ம என்ன இயல்பு இருக்கோ அந்த இயல்பு தான் ஏற்படும். இன்னொன்று அந்த இயல்புகள் நமக்கு அந்த புறத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் வருது அப்படின்னு புரிய வச்சார். அந்த புரிதலால என் ஏற்படுற கோபம் வந்து எனக்கு முரணானது, நான் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு என்கினாலே சண்டைப்பட்டு பாருங்க. அந்த சுய முரண்பாடு அதுதான் அந்த சுய முரண்பாடு கட்டாயிடுச்சு. இது இன்னும் எல்லா ஆன்மீக அமைப்புகள் எப்படின்னா புறத்தில் எவ்வளோலாம் சண்டை வரணும், எந்த பிரச்சனையும் வரணும், யாருன்னா என்னென்னா சொல்லணும், யாருன்னா புறத்தில் பாதகமான சூழ்நிலையும் இருந்தால் கூட உள்ள அகத்துல நாம கோபப்படாம இருக்கணும் அப்படின்னு என்னுடைய வியூ வந்து உள்ள திருப்பிட்டு இருந்தேன். உள்ள திருப்பிட்டு என்ன சீர் பண்றதுக்காக என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணும்போது அது ஒரு தற்காலிக தீர்வு தான் எனக்கு இருந்தது. ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கல. ஐயாவுடைய பாதையில தான் வந்து அதுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சது. நிரந்தர தீர்வுனா கோபம்லாம் போயிடுச்சா அப்படின்னா கோபம் போகல. கோபத்தை சண்டை போடாம நான் இருந்தது. கோபத்தை நான் உள்ள தீர்மானம் சண்டைப்படாமல் இருந்ததுனால புறத்தை என்னுடைய கவனம் ஃபுல்லாக செலுத்தப்பட்டுச்சு. புறத்தில் நான் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைனால நம்ம சண்டை போட வேண்டியதாக இருக்கும், இல்லை நம்மளுக்கு தட்டி விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சில டைம் அந்த கோபத்தினால சில தவறுகள் நம்ம பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கும். ஆக கோபத்தை காட்டுறது வேற, நடக்கிறது வேற. இந்த இல்லாமல் மூன்றாவது ஒரு நிலை, மூன்றாவது உள்ள கோபத்தோட சண்டை போடாமல் அதுதான் சும்மா இருக்கு. அதுதான் ஐயா சொல்ற சும்மா இருக்கிறதுனா புறத்துல சும்மா இருக்கிறது இல்லை சொல்றாரு. அகத்துல நாமும் நம்ம கூட சண்டை போடாம இருக்கணும். அந்த மாதிரி அகம் புறம் பொருள் வந்து ஐயா எனக்கு சரியா புரிஞ்சுது. அப்போ வந்து நான் எங்கேனாலே சண்டை போடணும். இப்போ பிரத்யாகிட்ட நம்ம சண்டை போடும்போது ஒரு தோல்வியோ ஜெயிப்போ ஏற்படலாம்.